Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா துபாயில உள்ள ஐஸ்லாண்ட் Bluewaters the biggest wheel உள்ள இடம் தான். சோ இந்த wheel வந்து ஒரு ராட்டனம் மாதிரி இருக்கும். அந்த ராட்டனம் தான் அது வந்து wheel னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ இது வந்து வேர்ல்ட்ல ஒண்ணு தான் இருந்துச்சு biggest. அதே மாதிரி இப்ப துபாயில ஒரு biggest wheel வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அது எப்படி பண்ணிருக்காங்க அப்படினா ஃபுல்லா கடலுக்குள்ள தான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுதான் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்ததுக்கு போறதுக்கு மெட்ரோ இருக்கு. சோ நம்ம மெட்ரோல போய்ட்டு அங்க சேஞ்ச் பண்ணி போலாம். இதுதான் அந்த மெட்ரோ ட்ரெயின். இல்ல அப்படினா நம்ம கார்ல போலாம். அதுக்குள்ள ரோட் மேப்லாம் இருக்கு. இல்ல அப்படினா ஆர்டிஏ பஸ் போறதுக்கு அவைலபிளாவும் இருக்கும். நம்ம அந்த பஸ்ல கூட போகலாம். சோ எல்லாத்துக்குமே அந்த ரோட் மேப் வந்து கிளியரா போட்டுருக்காங்க. சோ அதை ஃபாலோ பண்ணி போனோம் அப்படினா அதோட காஸ்ட் 5 dirhams தான் ஆகும். இல்ல டாக்ஸில போனோம் அப்படினா அது 25 dirhams ஆகும். ட்ராம்னு ஒன்று இருக்குது, அதாவது ரோட்லேயே போகும். ஸோ அந்த ட்ராம் அதை வந்து கவர் பண்ணாது. ட்ராமில் போனாலும் நம்ம அங்கே பஸ்ஸு சேஞ்ச் பண்ணி தான் போகணும். இதுதான் அந்த ட்ராம். ஸோ துபாயில் உள்ள ஆர்டிஏ எல்லாமே அங்கே கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதாவது துபாயில் போகிறதுக்கு எல்லாமே ஒரு மெட்ரோ கார்டு போதும். அந்த ஒரு கார்டு வச்சே நம்ம எல்லாத்துலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பஸ்ஸு, மெட்ரோ, ட்ராம் எல்லாமே. ஸோ டாக்ஸியில் போகணும் மட்டுமா தான் நம்ம பைசா பே பண்ணி போகணும். இப்போ அந்த வீல் இருக்க லொக்கேஷனுக்கு போகிறோம். ஐபிஎன் பத்துத்தால இருந்துட்டு அந்த சேக் சைடு ரோடு வழியாக அந்த வீலில் உள்ள இடத்துக்கு போய்க்கிருக்கோம், புளு ஐஸ்லாண்டுக்கு. ஸோ உள்ளே இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. ஸோ சூப்பராக அவங்களே அமைச்சு வச்சுருக்காங்க. கடலுக்குள்ளே ஒரு சின்ன தீவு மாதிரி எடுத்து அதில் ஒரு 5 வருஷமாக அந்த ஒர்க் வந்து போய்க்கிருந்துச்சு. ஸோ இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் தான் கம்ப்ளீட் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வாங்க அது போகலாம். நைட் டைம் வந்தோம்னா இங்கே ஃபுல்லாகவே ஒரே ப்ளூ கலராக லைட் எரியும். ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம நைட் டைம் வர டைம் கிடைக்கல, அதனால் டேயில் தான் வந்திருக்கு, மார்னிங் டைம். அதனால தான் க்ரௌடெலாம் இல்லை, ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து வந்து 2 டூரிஸ்ட் பிளேஸ் வந்து கவர் பண்ணலாம். பின்னாடி உள்ள அந்த வீல், அப்புறம் இதுக்கு முன்னாடி துபாய் மெரினாவுடைய ஃபுல் ஃப்ரண்ட் சைடு, இங்கேருந்து துபாய் மெரினாவை ஃப்ரண்ட் சைடை பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போனோம் அப்படின்னா இந்த இதுவோடைய பேக் சைடு மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதுதான் துபாய் மெரினா. ஸோ நம்ம அங்கேருந்து போட்டிங் புக் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டிங் எடுத்து சுற்றணும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த வீல் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ வீலுக்கு வந்து டிக்கெட் கொஞ்சம் 200 எபோ. ஸோ அது ஆள் சேர்ந்தால் மட்டும்தான் சுற்றுவாங்க. புக்கிங் தான் இருக்குது. ஸோ இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டு வெயில் படாமல் எப்படி சூப்பராக கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
இவங்களாவே உருவாக்குனதான். ஸோ ஃபுல்லாக கடலுக்கு நடுவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் பில்டிங் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான பில்டிங்கு. அதாவது ஒரு செலிப்ரிட்டி மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி, செலிப்ரிட்டிஸ், பொலிட்டிஷியன், ஒரு விஐபிஸ் அந்த சைடு ஃபுல்லாக அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. அந்த சைடு உள்ள ஃபுல்லாக வியூ ஃபுல்லாக வந்து கடலை வந்து காட்டும். ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா துபாய் மெரினாவுடைய போட்டிங் ரைடெலாம் இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகும். உள்ளே இருந்து இந்த வழியாக தான் அப்படியே இது வழியாக எக்ஸிட் ஆகும். ஃபுல்லாக போய் கடலில் போய் சேரும். கடலுடைய ஃபுல் வியூ தெரியும்.